டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் படி வந்து ஒபிசிட்டின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. சார், அந்த ஒபிசிட்டி ஏன் வருது? ஃபஸ்ட்டு, அதாவது உணவுகள் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னே சொல்கிறாங்க. நீங்கள் உணவு வந்து காலை மாலை ஈவினிங் சாப்பிட்ருவீங்க. ஆனாலும் துரித உணவுகள்னு சொல்லக்கூடிய நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து கிடைக்கிறதுனால ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை, 2 ஹவருக்கு ஒரு தடவை, அது போக இல்லாமல் நமக்கு நிறைய வேலைகள் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எல்லா வேலையிலும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அப்போ ஸ்ட்ரெஸ் எப்படி அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் வரும்பொழுதெல்லாம் இவங்களுக்கு வந்து எதாவது சாப்பிடணும்னு தோணும். சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்க்குறது. சிஸ்டம் ஒர்க் ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது. எந்த வேலை எது பண்ணாலும் சாப்பிட்டுக்கிட்டே பண்ணுறது. எப்போவுமே ஒரு டிஜிட்டல் இதில் உட்காந்துட்டு நீங்கள் ஃபோனோ மொபைலோ இல்லை வந்து ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை சினிமாவோ எது பார்த்தாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கும்பொழுது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு அளவே தெரியாமல் அதிகமான உணவுகளை வந்து சாப்பிட்றது. அந்த உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொழுப்பு சத்துகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த கொழுப்பு சத்துக்கள் வந்து உடம்புல போய் அங்கங்கே தேங்கி நின்றுக்கிறது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாகிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒபிசிட்டி காரணம். ஒபிசிட்டி அதிகமானால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரீ டயபெட்டிக்கில் ஒரு 5 ஸ்டெப் வச்சுருப்பாங்க. இது 5 இதில் நீங்கள் ஃபாலோ ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டயபெட்டிக் வரும்னு அர்த்தம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் தான். ஸோ அப்போ வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே டயபெட்டிக் வர காரணம் இந்த ஒரு ஒபிசிட்டி தான். இந்த ஒபிசிட்டினால வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் வருது. அது இல்லாமல் ஃபேட்டி லிவர் வந்து பயங்கர அதிகம் தான். எல்லாருக்குமே இருக்குது ஃபேட்டி லிவர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போல்லாம் ஒரு 18, 13 வயசுலேருந்தே வந்து தைராய்டு வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி. அப்புறம் வந்து ஃபர்டிலிட்டி பிரச்சனை. இப்படி எல்லா விஷயமும் நீங்கள் எதை சொன்னாலும் இன்றைக்கி எல்லாருமே சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை குறைங்க. நீ பெயின் வந்து சின்ன வயசுல ரொம்ப அதிகமாக வந்துடுது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைங்க, அப்போ தான் வந்து நீ பெயின் வராது. ஃபஸ்ட்டு வெயிட்டை குறைச்சா மட்டும்தான் நீ பெயினை சரி பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ஒபிசிட்டி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பிரச்சனையாக நிற்குது. இது எப்படி சரி பண்ணலாம்? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கான டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுக்கிறாங்க. டேப்லெட்ஸ் வாங்கி போட்டால் இவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி வந்து குறைஞ்சிடணும். அதாவது நீங்கள் எத்தனை வருஷமாக சிறுக சிறுக சாப்பிட்டு சேர்த்த ஃபேட்டை இவங்க ரொம்ப சீக்கிரமாக வந்து குறைச்சிருவாங்க. ஸோ இவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த வெயிட்டை குறைக்கக்கூடாது. ரொம்ப ஈஸியான வழியில் குறைக்கணும். அது என்ன ஆகுது, வெயிட்டு குறைஞ்சிட்டு அது ஒரு சைடு எஃபெக்டை கிரியேட் பண்ணி விடுது. அது ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்படி வந்து இந்த மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸை தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஸ்டோன் வச்சா வெயிட்டு குறைஞ்சிரும், நிறைய ஒரு ட்ரிங்க்ஸ் குடித்தா வெயிட்டு குறைஞ்சிரும்ட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி மாத்திரைகள் யூஸ் பண்ணிவிட்டு பெரிய பெரிய சைடு எஃபெக்டோட வந்து நிற்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் நேச்சுரலாக எப்படி நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸசைஸ், ஒரு 50% உணவு கட்டுப்பாடு அப்படின்னா 50% எக்ஸசைஸ், இதை சேர்த்து பண்ணும்போது தான் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய வெயிட்டை வந்து நீங்கள் வந்து லாஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் வேறு எது பண்ணாலும் உங்கள் வெயிட் லாஸ் ஆகும். பட் உங்கள் ஃபேஸு வந்து நீங்கள் வந்து ஒரு நோய் வந்து எப்படி நீங்கள் அஃபெக்ட் ஆகிருப்பீங்கன்ற அந்தளவுக்கு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி காட்டி கொடுத்துரும் நீங்கள் நேச்சுரலான முறையில் வந்து வெயிட் லாஸ் பண்ணலன்றத. ஏன்னா உடம்புக்கு வந்து நீங்கள் ஒரு பொருளை கொடுத்துட்டே இருக்கீங்க, சடனாக ஸ்டாப் பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டயட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் அப்படி டயட்டில் இருந்துருவாங்க. அப்படி இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையை கூட்டு போய் விட்டுடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் இல்லாமல் நிறைய பொருள் வந்து ஃபேட் இல்லாமல் இப்போ சாப்பிட போகிறோம். அதாவது நம்ம டயட் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தான். நிறைய பொருள் சொல்லுவேன். இதில் நீங்கள் எப்படி வேணாலும் இந்த பொருள்களை மாற்றி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எப்படி சாப்பிட்டுக்கிட்டே வெயிட்டை குறைக்கிறதுன்றது தான் இந்த டயட்டோட ஒரு சீக்ரெட். ஸோ இப்போ நான் ஃபேட் இல்லாத பொருள்லாம் சொல்கிறேன், எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டுக்கிட்டே வர வர நீங்கள் உங்களுடைய சாதாரண ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலே உங்கள் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். எக்காரணத்து கொண்டும் இது திரும்ப வந்து வெயிட்டை வந்து உங்களை போட வைக்காது.
அதில் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுடைய லிவர். ஸோ லிவரில் யாருக்கா ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஃபேட்டி லிவர் 4th ஸ்டேஜ் சார் அந்த மாதிரி வந்து நிறைய 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் இல்லை லிவரில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வெயிட் லாஸே ஆகாது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, டயட்டில் இருந்தேன் சார், எக்ஸசைஸ் பண்ணேன்னு சொன்னாலும் வெயிட் லாஸ் ஆகாமல் அப்படியே இருப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய லிவரை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது நம்ம வந்து அந்த டயட்டை சொல்கிறோம். அந்த டயட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு எப்படி சாப்பிடலான்னு பார்த்துக்கோங்க. காலையில் வந்து எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறீங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா, காலையில் நம்ம சொல்லக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 3 சொல்கிறோம். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் எதை வேணாலும் காலையில் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன். அதில் எந்த பிரேக்ஃபாஸ்ட்னாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கலாம். காலையிலேயே கூட 2 சப்பாத்தி, இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இரவு வந்து டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 2 சப்பாத்தி வந்து நீங்கள் வீட்டில் செஞ்ச சப்பாத்தியாக இருக்கணும். அதாவது கோதுமை வாங்கி அந்த கோதுமையை அரைச்சி நீங்கள் சுட்டு சாப்பிட்ற சப்பாத்தியாக இருக்கணும். நான் கடையில் போயிட்டு ஒரு மாவு வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த சப்பாத்தி வந்து வீட்டில் சுடுற சப்பாத்தி வந்து 2 சப்பாத்தி போதுமானது. கடையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த சப்பாத்தி பெருசாக இருக்கும். அதனால் 2 சப்பாத்தி சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடிய விஷயங்களை குறைச்சிருங்க. வீட்டில் செஞ்சு சப்பாத்தியை சாப்பிடுங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த 2 சப்பாத்தி சொன்னேன் இல்லைங்க, அதுக்கு சைட் டிஷ் வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். நீங்கள் என்ன வேணாலும் சைட் டிஷ் சாப்பிட்லாம். அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 சப்பாத்தி. இப்போ டின்னருக்கு எடுத்து போனால் 2 சப்பாத்தி தான். இப்போ இட்லி தோசைன்றதை மாற்றி மாற்றி சாப்பிடக்கூடாது. அதுக்கு அடுத்து காலையில் ஒரு 8 மணிக்கு உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுறீங்க. வேறு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னா 2 ப்ரெட்டு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீட் ப்ரெட்டு. நீங்கள் வந்து கடையில் வந்து கேட்டு வாங்கணும். ஸ்வீட் ப்ரெட்டுக்கு போகக்கூடாது. வீட் ப்ரெட்டும் ப்ரௌன் கலர்லேயே இருக்கும். அந்த ப்ரெட்டு வந்து வாங்கிக்கோங்க. 2 ஸ்லைஸ் தான். 2 ஸ்லைஸில் கேரட்டு இல்லை வெள்ளரிக்காய், ஆனியன் எதாவது வச்சு நீங்கள் வந்து காலையில் அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிடணும். இல்லை சார் இன்னும் ஏதாவது அதுவும் போர் அடிக்குது, ரொம்ப நாள் சாப்பிட முடியாது அப்படின்னும் போது, ஒரு நாள் காலையில் 2 வாழைப்பழம், அது வந்து பார்த்தீங்கன்னா பூவம்பழம், மஞ்சப்பழம்னு சொல்லுவாங்க. அதோட காம்பு வந்து குறிப்பாக பச்சை கலரில் இருக்கணும், பழம் மஞ்சள் கலரில் இருக்கணும். மொத்த பழமும் காம்பும் வந்து மஞ்சள் கலர்லேயே இருக்கக்கூடாது. அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப தீங்கு தரும். அப்போது காலையில் 2 பழம், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவை வந்து பால் எடுத்து 1 கிளாஸ் தேங்காய் பால், அதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டுட்டு இந்த 2 வாழைப்பழம் சாப்பிட்டு அதான் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக வரும் 8 மணிக்கு. இல்லை சார் இன்னும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் தேவை அப்படின்னா, பார்லி கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml குடிக்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த காய்கறி வேணாலுமே வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் வந்து ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய எண்ணெய் சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் எந்த காய்கறிகளும் பொரியலை சேர்த்துக்கலாம். ஒரு பார்லி கஞ்சி, ஊறுகாலாம் எடுத்துக்கூடாது. பட் இந்த காய்கறியாக செஞ்சு சாப்பிட்ருங்க. இதை முடிச்சுட்டு அடுத்து ஒரு 10 இல்லை ஒரு 11 மணிக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளரிக்காய், அதாவது பெரிய வெள்ளரிக்காய், நாட்டு ரக வெள்ளரிக்காவாக இருக்கணும். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சின்ன இந்த சைஸில் ஒரு வெள்ளரிக்காய் கிடைக்குது. அதில் வந்து ஒரு டார்க் வந்து பாட்டில் கிரீன் கலரில் இருக்கும். அந்த வெள்ளரிக்காய் வாங்காதீங்க. பெரிய நாட்டு வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வரி வரியாக இருக்கும். பழுத்த வெள்ளரிக்காய் இல்லாமல் நாட்டு வெள்ளரிக்காய், ஒரு க்ரீன் ஷேப்பில் அங்கங்கே வந்து ஒயிட்டில் கோடு கூட இருக்கும். அந்த வெள்ளரிக்காய் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கேரட். இப்போது வெள்ளரிக்காவை நீங்கள் 11 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம். கேரட்டை நீங்கள் வந்து 3 மணிக்கும் அந்த மாதிரி எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். இல்லை சார் நான் வந்து கேரட்டை சாப்பிட்றேன், கேரட்டை நீங்கள் காலைல சாப்பிட்டுக்கலாம் தாராளமாக. ஒரு கேரட் தான், 2 3 கேரட்லாம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் தான். உங்களுக்கு எந்த சைஸு இன்னும் போதுமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா பெரிய வெள்ளரிக்காய் வந்ததுன்னா அதில் பாதி காலையில், பாதி வந்து ஒரு 2 3 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இதை சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா டின்னர் டைம் ஆகிடும். டின்னர் டைம் வந்து கரெக்டாக வந்து 12:30 to 1:30க்குள்ளே டின்னர் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒயிட் ரைஸே எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா அது 1 கப்பு சாதமாக தான் இருக்கணும். டேஸ்ட்டாக இருக்குது, இல்லை நான் காலையிலேருந்து சாப்பிடல, ரொம்ப பசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா இந்த டயட் என்ன பண்ணும், உங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் மாட்டுட்டு வந்து வேறு பொருளெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஃபேட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த 12:30 to 1:30க்குள்ளே ஒயிட் ரைஸு, அதுக்கு நீங்கள் என்ன குழம்பு வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எந்த சைட் டிஷ் எது வேணால் சாப்பிட்லாம். அது உங்களுடைய ஆப்ஷன் தான். ஸோ மதியம் ஒயிட் ரைஸு கொஞ்சமாக 1 கப்பு ஒயிட் ரைஸோட எது வேணால் சாப்பிட போகிறீங்க. அதுலேருந்து திரும்ப ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம முன்ன சொன்ன மாதிரியே காலையில் அந்த வெள்ளரிக்காவை பாதி சாப்பிட்லாம், இல்லை ஒரு கேரட் சாப்பிட்லாம். இல்லை சார் நான் கேரட் நடுவில் சாப்பிட்டேன், எப்பயாவது பசி எடுத்தது அப்படின்னா ஏதாவது ஒரு பழம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நம்ம பழத்தை பற்றி பேச ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு
அதில் ஏதாவது ஒரு பழத்தை வந்து நீங்கள் வந்து மதியம் 3 மணிக்கு இல்லை 4 மணிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழம் சின்ன ஒரு பவுலில் வந்து அந்த பழத்தை வந்து சாப்பிடலாம். எக்காரணத்து கொண்டும் இந்த டயட் ஃபாலோ பண்ணும்பொழுது பால், சர்க்கரை சேர்க்கக்கூடாது. நான் கொடுத்த அந்த ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிடணும்னு சொன்ன ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸ் பண்ணி நான் வந்து பாலாவோ சர்க்கரையாவோ சாப்பிட்றேன்னு பண்ணக்கூடாது. பழத்தை எப்பவுமே கடிச்சு தான் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரியான பழங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுட்டு 3-4 மணிக்கு சாப்பிட்றலாம். இப்போ இந்த திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். 5லேருந்து 6 மணிக்குள்ள. இதில் 4 மணிக்கு 3 மணிக்கு நீங்கள் பழம் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா திரும்ப 4-5 மணிக்கு ஏதாவது பசி எடுத்தது அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா 2 முட்டை தாராளமாக 2 முட்டை வந்து அந்த எல்லோ யாக்கோட சேர்த்தே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதை நீக்கிட்டு வெறும் ஒயிட்டை மட்டும் சாப்பிடணும் அவசியமே இல்லை. தாராளமாக வந்து நீங்கள் வந்து முட்டை எடுத்துக்கலாம். திரும்ப வந்து 6 to 7க்குள்ள டின்னர் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா பெஸ்ட்டு. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 8-9 மணி மேக்ஸிமம் 8-9 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அப்போ இந்த பிட்வீன் கேப்பில் எப்பயாவது பசி எடுக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வந்து திரும்ப ஒரு 1 ஹவரில் கூட பசி எடுக்கிற மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் 5 பாதாம், 6 காஞ்ச திராட்சை, கருப்பு காஞ்ச திராட்சை, அது வந்து சீடோடு இருக்கணும். நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணது, ட்ரை பிளாக் ரைஸ் அண்ட் கிரேப்ஸ் சொல்லுவாங்க, வித் சீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து ஒரு 6 எண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். 10-15 இருக்கக்கூடாது, அது கரெக்டாக 6 தான் இருக்கணும். பாதாமும் வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கணும். பாதாம் நீங்கள் சோக் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. வெறும் பாதாம் வந்து ஒரு 5 இருக்கணும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பசிக்குதோ, காலையில் ஒரு கேப்பில் பசிக்குதுன்னா ஒரு பாதாம் 2 பாதாம் இல்லை 5 பாதாமாக சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டைம் மேலே பசிச்சுதுன்னா இந்த காஞ்ச திராட்சை வந்து ஒரு 6 பீஸ் இருக்கு இல்லையா, இது எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் வந்து நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி இருந்தால் சப்பாத்தி, இல்லை சார் ரொம்ப போர் அடிக்குது கொஞ்சம் இந்த இட்லி அந்த மாதிரி சாப்பிட்லான்னா 2 இட்லி, வீட்டில் பண்ண ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு அதோட டின்னரை முடிச்சிடணும். திரும்ப வந்து காலையில் இதே ரொட்டேஷன் தான். இதில் வந்து சர்க்கரை சேர்க்கக்கூடாது, பால் சேர்க்கக்கூடாது. பால் சம்மந்தப்பட்ட பொருள் மோர் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். தாராளமாக வெய்ய காலன்றதுனால நீங்கள் மோரை வந்து எப்போ வேணாலும் இந்த கேப்பில் எப்போ பசித்தாலும் சரி நீங்கள் மோர் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இவ்வளோ பொருளை வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஒரு நாளில் சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ எப்போ ஒரு நாளைக்கு மாற்றி மாற்றி வந்து எந்த பழம் வேணால் சாப்பிட்லாம், பழத்தில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதை சாப்பிட்டுட்டே வரும்போது இப்போ நம்ம சொன்ன எந்த ஒரு உணவுப் பொருளையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து உங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. அது எல்லாமே வந்து எஸ்ஜிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல ஃபேட் மட்டும் தான் அதில் இருக்க தவிர கெட்ட ஃபேட் நீங்கள் கொஞ்சம் கூட இப்போ உள்ள எடுத்துக்க போகிறதே கிடையாது. இப்போ இந்த டயட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர கூட ஒரு சிறிய அளவான ஒரு எக்ஸசைஸ், சின்ன ஜாகிங் பண்ண முடிஞ்சவங்க பண்ணலாம், இல்லை வாக்கிங் போகிறவங்க போகலாம். இது நீங்கள் எந்த விதமான எக்ஸசைஸ், ஜிம் போகிறவங்களும் போகலாம். இப்போ இதில் எந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணாலும் ரொம்ப சீக்கிரமாக உங்கள் உடம்பு குறைஞ்சி ஒரு ஷேப் வரும். நீங்கள் வெயிட் லாஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் ஆனது உங்கள் ஃபேஸில் சுத்தமாக காட்டவே காட்டாது. அவ்வளோ ஒரு தேஜஸாக வந்து இருப்பீங்க. உங்களுடைய கலர் டோன் மாற ஆரம்பிக்கும் இதில். ஏன்னா இந்த டயட்டில் இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி எந்த பழம் சாப்பிட்டாலும் உங்களுடைய பாடி அப்சார்ப் தன்மை வந்து ரொம்ப அதிகமாகிடும். டக்குன்னு வந்து அதை வந்து அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியெல்லாம் வந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய வேலையை வந்து உடம்பு பண்ணும். வேறு எதுக்காவது வந்து நீங்கள் எனக்கு வேறு சில பிரச்சனைலாம் இருக்குது சார், அல்சர் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஹீலிங் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரி, இது கூட சேர்த்து ஏதாவது ஒரு மூலிகை உள்ளே சாப்பிட்டீங்கனாலும் அதோட அப்சர்வ் பண்ணுற தன்மை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் பயங்கர வந்து ஒரு 3 நாள் கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்க, இல்லை 1 வாரம், அதிகபட்சம் 1 வாரம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த உணவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை பசி தன்மை தானாகவே மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் டயர்டாக மாட்டீங்க. முன்னே இருந்ததை விட எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் பாடி வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் மாதிரி இருக்கும். எல்லாமே சாப்பிட்டுட்டே இருந்தீங்க, ஆனால் லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஹீலிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான வேலையை வந்து உங்கள் டோட்டல் வெயிட்டை வந்து ஈஸியாக லாஸ் பண்ணலாம். சாப்பிடாம தயவு செஞ்சு இருக்காதீங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சொன்ன இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இயற்கையான முறையில், நல்ல முறையில் ஆரோக்கியமாக இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.